ஜாழ்ப்பாணத்தில் தந்தைக்கும் மாமாவுக்கும் இடையிலே சண்டை நடைபெற்றுக் கொண்டிருந்த போது அதனை தடுக்க சென்ற இளைஞர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது அவர் உயிரிழந்துள்ளதாக செய்திகள் வெளியாகி பெரும் துயரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மற்றொரு செய்தியாக யாழ் போதனா வைத்தியசாலையில் குழப்பத்தில் ஈடுபட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2ஆம் திகதி யாழ்ப்பாணம் தாவடி பகுதியில் நபர் ஒருவருக்கும் அவரது சகோதரியின் கணவருக்கும் இடையிலே மோதல் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் மோதலை தடுக்க இளைஞர் ஒருவர் முயற்சி செய்திருக்கின்றார். இவ்வாறான சூழ்நிலையில் அந்த இளைஞர் கடுமையான தாக்குதலுக்கு இலக்காகி இருக்கின்றார். தொடர்ந்து அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் உயிரிழந்துள்ளதாக நேற்றைய தினம் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இவ்வாறு உயிரிழந்திருக்கின்ற இளைஞனின் தந்தைக்கும் தந்தையின் சகோதரியின் கணவருக்கும், அதாவது உயிரிழந்த இளைஞனின் மாமனாருக்கும் இடையிலே மோதல் இடம்பெற்றதாகவும், இந்த சந்தர்ப்பத்தில் தான் குறித்த இளைஞன் மறிக்க சென்ற போது இந்த சம்பவம் இடம்பெற்று தற்பொழுது குறித்த இளைஞன் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது. இவ்வாறு உயிரிழந்த இளைஞன் யாழ்ப்பாணம் தாவடி பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய இளைஞன் என தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. மற்றொரு செய்தியாக யாழ் போதனா வைத்தியசாலையில் மது போதையில் குழப்பத்தை ஏற்படுத்திய 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 25ஆம் திகதி இந்த சம்பவம் அங்கு இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகின்றது. 3 பேர் மது போதையில் நோயாளிகளை பார்வையிடுகின்ற நேரம் முடிந்த பிறகு உள்ளே செல்ல வேண்டும் என்று வாசலில் நின்ற பாதுகாவலர்களுடன் முரண்பட்டதாக கூறப்படுகின்றது. எங்களை உள்ளே விட வேண்டும், நாங்கள் பார்க்க வேண்டும் நோயாளிகளை என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் பாதுகாப்பு கடமையில் இருந்தவர்கள் இப்போது உள்ளே போக முடியாது, நோயாளிகளை பார்வையிடுகின்ற நேரம் முடிந்து விட்டது, இனி அடுத்த நேரத்திற்கு தான் போகலாம் என்று கூறியிருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் மது போதையில் வந்த 3 பேர் இவ்வாறு அவர்களுடன் குழப்பத்தில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து யாழ் போதனா வைத்தியசாலை சார்பாக முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்ட நிலையில் குறித்த 3 பேரும் கைது செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து யாழ் போதனா வைத்தியசாலையில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்று வருவதாகவும் செய்திகளிலே சுட்டிக்காட்டப்படுகின்றது. மது போதையில் சென்று நோயாளிகளை பார்க்க வேண்டும் என்று அந்த நேரம் முடிந்த பின் முரண்படுவது, அல்லது அந்த நேரத்திற்கு சரியாக போய் பாஸ் இல்லாமல் முரண்படுவது, அதனை தாண்டி உள்ளே சென்றாலும் உள்ளே இருப்பவர்களுடன் முரண்படுவது அல்லது தகாத முறை நடந்து கொள்வது போன்ற செயற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றது. உண்மையிலே வைத்தியசாலை என்பது மிகவும் முக்கியமான ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது. அமைதியாக இருக்க வேண்டிய இடம். எந்த நேரத்திலும் உள்ளே நுழைந்து என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், அல்லது அங்கிருக்கின்ற நோயாளிகளுக்கு தொந்தரவை கொடுக்கலாம், அல்லது அங்கு பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு தொந்தரவை கொடுக்கலாம் என்றெல்லாம் யாருமே நினைக்க கூடாது. அதற்கென்று ஒரு மரியாதை இருக்கின்றது. அதற்கு ஏற்றால் போல் அந்த நேரத்திற்கு சரியாக சென்று சரியாக பார்த்து விட்டு திரும்ப வேண்டும். அதனை தவிர்த்து வெற்றிலைகளை போட்டு விட்டு செல்வதோ, அல்லது மதுபானங்களை அருந்தி விட்டு செல்வதோ, அல்லது வேறு எதுவும் போதை வஸ்துக்களை பாவித்து விட்டு உள்ளே செல்வது போன்ற செயற்பாடுகளை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு காணொளி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் ஜெயகாந்தன்.